நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நாகையில் திடீரென காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகூர், திருமருகல், சிக்கல், கீழ்வேளூர், தேவூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அல்லிநகரம், வீரபாண்டி, பூதிப்புரம், லட்சுமிபுரம், குன்னூர், வடபுதுப்பட்டி, பழனிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தென்மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக அணை பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் தடுப்பணை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர், காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்டவைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மண் அரிப்பு காரணமாக 5 வீடுகள் சேதமடைந்ததால் அங்கு வசித்த பொதுமக்கள் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களாக குருத்துக்குழி, பசுவக்கல் கிராமத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள வீடுகள் மண் அரிப்பால் சேதத்திற்கு ஆளாகியுள்ளன. நீலகிரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மிகப்பெரிய பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தவளைமலை பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள பாறைகளை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்று காரணமாக சாலையில் மரம் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பழமையான வேப்பமரம் முறிந்து விழுந்ததில் குளச்சல் மகளிர் காவல் நிலையம் மேல்தள சுவர்கள் இடிந்து சேதமடைந்தன. அதேபோல குருத்தன்கோடு அருகே புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 3 மின் கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களிலேயே வழங்கிடும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்தார். ஜூன் மாத இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், பூத் கமிட்டி தான் மிகப்பெரிய கட்டமைப்பு என்றும் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குருவை அன்புமணி கீழ்த்தரமாக நடத்தியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அன்புமணிக்கு தலைமை பண்பு சிறிதும் இல்லை என்று விமர்சித்த ராமதாஸ் தொடர் குற்றங்களால் பாமகவிற்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டதாகவும் அவர் சாடினார். திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்காதது வருத்தம் அளிப்பதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் நடவடிக்கையில் நாங்கள் குறை காணவில்லை என்றும் கூறினார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டியது அதிமுகவின் கடமை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்படும் என 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே உறுதியளிக்கப்பட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ்.எல். சிவசங்கர் தெரிவித்தார். இந்த ஊதிய ஒப்பந்தம் மூலம் 1,09,787 பணியாளர்கள் பலனடைவார்கள் என தெரிவித்தார்.
தவேக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தவேக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்குகிறார். தவேகவிற்கு பெண்கள் வாக்கு வங்கி கிடையாது என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, பாஜகவின் சி டீமான விஜய் திமுக அரசை விமர்சித்து வருவதாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் பி டீமான அதிமுக குறித்தே தாங்கள் கவலைப்படாத போது சி டீம் குறித்தும் தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என பேசினார். கீழடி ஆய்வு அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் கீழடி ஆய்வு அறிக்கையை வெளியிட இந்திய தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என கூறுவது ஒரு கற்பனை கதை என்றும் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை நியூசிலாந்து நாட்டின் துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் சந்தித்தார். பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆய்வு நடத்தினார். ஜம்முவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் பிற பகுதிகளுக்கு நிவாரண நிதி உதவி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியான மற்றும் தாராளமான நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு தொகுப்பை வழங்க வேண்டும் என ராகுல் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை பாஜகவுடன் இணைக்க KT ராமாராவ் முயற்சி செய்வதாக சந்திரசேகர ராவின் மகள் கவிதா குற்றம் சாட்டியிருக்கிறார். கட்சி இணைப்பை மேற்கொள்வதற்காக தனக்கு எதிராக சகோதரர் KTR சதி செய்வதோடு தன்னை ஓரங்கட்ட முயற்சிப்பதாக தெரிவித்திருக்கிறார். கேரள கடற்கரையில் சரக்கு கப்பல் மூழ்கிய விபத்தை மாநில பேரிடராக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்தது. கேரள கடலோர பகுதிக்கு சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியிலான அச்சுறுத்தலை இந்த விபத்து ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்து கடலில் கொட்டிய ஆபத்தான ரசாயனத்தை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் ஆட்டோ மீது மரம் விழுந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் உயிர் தப்பினார். நாரலாப்பூர் கிராமத்தில் பெய்த கனமழையின் போது பெரிய மரம் விழுந்ததில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் ஆட்டோ மீது விழுந்த மரத்தை வெட்டி எடுத்து அதில் சிக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் கிரீஷை மீட்டனர். சென்னை தீவுத்திடலில் நடப்பாண்டிற்கான தமிழ்நாடு மீன்வள திருவிழா இன்று தொடங்க உள்ளது. சுமார் 1,00,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட அரங்கில் 15 வண்ண மீன்கள் கண்காட்சியகம், 20 மீன் உணவு கூடங்கள் மற்றும் செயல் விளக்க கூடங்கள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த நிகழ்ச்சியை மேயர் இந்திராணி புறக்கணித்ததால் திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக மேம்பால திறப்பு விழா நிகழ்ச்சியை மேயர் இந்திராணி புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலக பணியாளர்கள் ஆவண பாதுகாப்பு அறையில் திடீரென தீ பிடித்ததில் 50 ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின்சார ரயில் பாதை முதுநிலை பொறியாளர் அலுவலகத்தில் ரயில்வே ஊழல் தடுப்பு அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் மற்றொரு பகுதிகளில் தீ விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் பாரில் தகராறு செய்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகிகள் 2 உட்பட 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதான அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார், தொழிலதிபர் கணேஷ்குமாரின் ஆதரவாளர்கள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தின் முன்பு திரண்டு காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பெண்ணை மிரட்டி சொத்தை அபகரிக்க முயன்ற வழக்கில் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாடத்தி என்ற பெண்ணிற்கு ஓட்டப்பிடாரம் அருகே 4.5 ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் அதனை கேட்டு தொடர்ந்து மிரட்டி வருவதாக முருகேசன் என்பவர் மீது பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
காரைக்கால் அடுத்த கோட்டிச்சேரியில் சொத்து பிரச்சனை காரணமாக அண்ணனை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். சொத்து தொடர்பாக இருவருக்கும் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பிரிட்டோவை அவரது தம்பி அமலா அகஸ்டின் மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றை ஒட்டியுள்ள தனிநபர் நிலங்களில் இரவு பகலாக மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என அப்பகுதியினர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தென்காசியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் செல்லும் சாலையோரத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. சாலைக்கு எதிரே மரம் விழுந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் வீசிய சூறைக்காற்று காரணமாக பனை மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் 5க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் உடைந்து விழுந்தன. மண்டபம் பகுதியில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக மின் கம்பங்கள் முறிந்து சேதமடைந்ததால் 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் வெள்ளத்தடுப்பு சுவர் பணிகளுக்காக கொட்டி வைக்கப்பட்டுள்ள மணலை லாரி மூலம் வெளி மாவட்டத்திற்கு ஒப்பந்ததாரர் கடத்துவதாக புகார் எழுந்தது. கடத்தலில் ஈடுபட்ட சிமெண்ட் கலவை லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 74 வயது முதியவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டு பாறைமேடு பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமஜெயம் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. போலி ஆதார் அட்டைகள் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்று வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்ற 7 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் வைத்து கைது செய்தனர். மேலும் பாஸ்போர்ட் பெற உதவி செய்த சில ஏஜென்ட்டுகள் யார் என்பது குறித்து கண்டறியும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் அல்ராஜ் பகுதியில் ஆபத்தான நிலையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம், மின்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த விவசாயிகள் சங்க மாநில தலைவர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் அந்தோனி ஸ்டாலின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு நிலம் கொடுத்து 13 ஆண்டுகள் ஆகியும் உரிய நஷ்ட ஈடு வழங்காதது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக நடைபெற்ற இப்பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்று 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் பிடித்தவாறு ஜெய் ஹிந்த் என முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் விதவிதமாக பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் பரதநாட்டியம் மற்றும் மலைவாழ் தோடரின மக்களின் நடனங்களையும் கண்டு ரசித்தனர். முன்னாள் மேயர் முத்து சிலையை திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை செல்ல உள்ள நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி வரவேற்று வாழ்த்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் முத்துவின் சிலையை தனது தம்பி மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி என கூறியிருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆர்கானிக் வேளாண்மை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மலட்டு தன்மையில் உள்ள மண் வளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த இயற்கை விவசாயம் உதவும் என்பதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் இந்த புது முயற்சியை முன்னெடுப்பதாக வங்கியின் நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார். கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், ஒப்பிலக்கணம் எழுதிய ராபர்ட் கால்டுவேல் தனது ஆய்வில் தமிழிலிருந்து பிற மொழிகள் பிறந்ததற்கான சான்றை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளதாக கூறினார். கோவை மாவட்டம் அன்னூரில் தனியார் ஆசிரமத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நல்ல கவுண்டன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஆசிரமத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் பரிந்துரையின் பெயரில் கடந்த ஆண்டு 17 வயது சிறுவன் அனுமதிக்கப்பட்டார்.
சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தனசேகரன் திருந்தி வாழப் போவதாக டிஜிபி அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் சென்று மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இனிவரும் நாட்களில் தான் எந்தவிதமான குற்றச் செயல்களில் ஈடுபட மாட்டேன் எனவும் தனது பெயரை பயன்படுத்தி குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆணையரிடம் கேவிக்குப்பம் எம்எல்ஏ மனு அளித்தார். பின்னர் மைதானத்தை பார்வையிட்ட ஜெகன்மூர்த்தி இந்த இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வராது என அப்பகுதி மக்களிடம் நம்பிக்கை அளித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே குழந்தைகளின் படிப்புக்கு உதவ வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மாற்றுத்திறனாளி தம்பதி கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல் அருங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வேல் என்பவருக்கு விபத்து காரணமாக இரு கால்கள் செயலிழந்த நிலையில் அவரது மனைவியும் வாய்ப்பேச முடியாத நிலையில் உள்ளார். அவர்களது இரு மகள்கள் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் அங்கலக்குறிச்சி விவசாய தோட்டத்திலிருந்து கோழியை திருடிச் செல்லும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. அங்கலக்குறிச்சியைச் சேர்ந்த விவசாயி மலையமூர்த்தி என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கோவில் பூசை பொருட்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். செம்படைப்பட்டி கிராமத்தில் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக கோவில் பொருட்கள் களவு போவதாக புகார் எழுந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கார்த்தி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் அருகே தனியார் உணவகத்தில் வாங்கிய உணவில் பல்லி கிடந்ததாக புகார் எழுந்த நிலையில் கடைக்கு களங்கம் விளைவிக்க சதி செய்யப்படுவதாக மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் உணவக உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி உணவில் பல்லி இருந்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை துறைமுகம் பகுதியிலிருந்து சண்முகம் என்பவர் ஓட்டி வந்த லாரி புதுப்பாக்கம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் வாஷிங் மெஷின் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. அளவுக்கு அதிகமான துணியுடன் சுற்றியதால் மின்கசிவு ஏற்பட்டு வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டது. ஈசல் திட்ட மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த பெரிய திருமண் என்பவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை சுமார் 8 கிலோமீட்டர் தூரமுள்ள மருத்துவமனை வரை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் தரையிலிருந்து 5 அடி உயரத்தில் மின்கம்பி செல்வதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மின்வாரிய அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்னர் மின்கம்பியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அதே கிராமத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். பெண் வீட்டில் தனியாக குளிப்பதை நோட்டமிட்ட மாரியப்பன் என்ற நபர் வீடு புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த நிலையில் பெண் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் மாரியப்பனை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் அருகே இளமனூர் கிராமத்தில் இரு சமுதாயத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பெண்கள் படுகாயமடைந்தனர். சிலர் சாலையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த முனீஸ்வரன் என்ற இளைஞர் ஹாரன் அடித்ததால் ஊருக்குள் புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை இரு சமுதாயத்தினரின் சண்டையாக மாற்றிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீர் கலங்கியபடி வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். குடிநீருடன் சாக்கடை போன்ற துர்நாற்றமும் வெளிவருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே 10 வருடங்களுக்கு மேலாக சீரமைக்கப்படாத சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சாலையில் மின் விளக்குகள் இல்லாததால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் உருண்டை பச்சை மிளகாய் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். மிளகாயின் வரத்து அதிகமானதால் விலை குறைந்திருப்பதாகவும் 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் 1 கிலோ மிளகாய் 20 முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் நஷ்டமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் சிறுவர்களை காட்டு யானை துரத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பொழுதனா கிராமத்தில் மழையில் நனைந்தபடி ரிஹான், ரிஷ்வான், சபீர் ஆகிய 3 சிறுவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களை குட்டி யானையுடன் வந்த காட்டு யானை துரத்தியது. இதில் சிறுவர்கள் 3 நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பெங்களூருவில் 3 மனைவிகள் மற்றும் 9 குழந்தைகளை பராமரிப்பதற்காக தொழில்முறை திருடனாக மாறிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பாபாஜனிடமிருந்து 188 கிராம் தங்க நகைகள், 550 கிராம் வெள்ளி, ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கைதின் மூலம் 8 வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பிரான்சின் பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடியை கையில் ஏந்தி பேரணி நடத்தினர். இதில் பங்கேற்ற சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தபடியே கோஷங்கள் எழுப்பி சாலையில் ஊர்வலம் சென்றனர். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணம் அல்ல என மத்திய அரசு மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்தியா அமெரிக்க இடையே பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் வரி விதிப்பு குறித்த எந்த ஆலோசனையும் நடக்கவில்லை என கூறியுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை பிரம்மோஸ் ஏவுகணை தாக்கியதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டார். பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி ராவல்பிண்டி விமான நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். வர்த்தக போரால் யாருக்கும் லாபமில்லை என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. ட்ரம்ப் அரசின் வரி விதிப்பு நடைமுறைகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் சீனா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீனின் மேற்கு கடற்கரை பகுதியில் புதிதாக 22 யூத குடியிருப்புகளை கட்ட இஸ்ரேல் அரசு அனுமதி அளித்திருக்கிறது. மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன நிலத்தை திருடுவதன் மூலமும் இன அழிப்பை மேற்கொள்வதன் மூலமும் யூத மேலாதிக்கத்தை இஸ்ரேல் நிறுவுவதாக அந்நாட்டைச் சேர்ந்த மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. காசா பகுதியில் சூப் வழங்கும் சமுதாய சமையல் கூடத்தில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் திரண்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் 11 மாத குழந்தைக்கு உணவு பெற முடியாமல் தவிப்பதாக ஒரு பெண்மணி தெரிவித்தார். காசா பகுதியில் குறைவான அளவில் மட்டுமே உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதால் அவற்றை முண்டியடித்துக் கொண்டு மக்கள் பெற்று வருகின்றனர். IPL முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாப் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 14.1 ஓவரில் 101 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 102 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 10 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 106 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறீர்களா என்று விராட் கோலியிடம் தனது 8 வயது மகள் ஹியானா கேட்டதாகவும் அதற்கு குழந்தையே இது விடைபெறுவதற்கான நேரம் என்று அவர் பதிலளித்ததாகவும் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்தார். இதுவே ஓய்வுக்கான சரியான நேரம் என்பது விராட் கோலிக்கு தெரியும் என்று ஹர்பஜன் கூறினார். கன்னடம் தமிழிலிருந்துதான் பிறந்தது என நடிகர் கமல்ஹாசன் பேசியதை ஆதரிப்பதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தெரிவித்தார். கமல் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கன்னட மொழிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். சர்ச்சை எழும்போது குரல் எழுப்பாமல் எப்போதும் கன்னட மொழியை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறினார். கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படம் எடுப்பதை வெறுப்பதாக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்தார். உண்மையான கதைக்களத்தில் உண்மையான மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையான படத்தை எடுக்கவே விரும்புவதாக கூறினார். 1000 கோடி பட்ஜெட்டில் கிரீன் ஸ்கிரீனில் படம் எடுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தில் 20 முதல் 30 படங்களை இயக்கி விடுவேன் என்று அவர் கூறினார். தக் லைஃப் படத்தில் இடம்பெற்றுள்ள முத்தமழை பாடல் சின்மயி குரலில் கேட்க அருமையாக உள்ளது என்றும் அதற்கு முற்றிலும் அடிமையாகிவிட்டதாகவும் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்தார். அந்த பாடலை தமிழில் பாடகி தீ பாடியுள்ள நிலையில் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் பாடகி சின்மயி பாடியுள்ளார். இந்நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் சின்மயி பாடிய பாடல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பிரசித்தி பெற்ற சூளக்கல் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலின் வைகாசி திருவிழா கடந்த 12ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது. 20ஆம் தேதி கம்பம் நடுதல், பூவோடு எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் இழுத்தல் நடைபெற்றது.